ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் ப்ரீ பேட்ச் டெஸ்ட் பேட்ச்க்கான டெஸ்ட் நம்பர் 2 அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனிதர்களுக்கு இரு கண்கள் என வள்ளுவர் எதை கூறுகிறார்? எண்ணும் எழுத்தும். திருக்குறளை ஜியு போப் எத்தனை ஆண்டு படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் எது? கல்வி. கசடற பிரித்து எழுதுக. கசடு கூட்டல் அற. மாடு என்னும் சொல்லின் பொருள் செல்வம். திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று குறிப்பிடுபவர் நச்சினார்க்கினியார். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று திருக்குறளை போற்றியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சரால். சேர்த்து எழுதுக. எண் கூட்டல் என்ப எண் என்ப. முதலிலாருக்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. தம்மிற் பெரியா தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. தேப்பு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார் அப்படின்னா 1967. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். பண்பு கூட்டல் ஒத்தல் சேர்த்து எழுதுனா பண்பொத்தல். பொறுத்துக. இங்கே உவப்ப செற்றார் கேண்மை வழக்கு, திசை நட்பு நன்னறி பகைவர் மகிழ. ஸோ கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன். பொருள் உவப்ப மகிழ, செற்றார் பகைவர், கேண்மை நட்பு, வழக்கு நன்னறி. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் பொழுது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் யாருடைய இயல்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா புலவரின் இயல்பு. 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பாக நமக்கு அமைவது எது அப்படின்னா கல்வி. நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா குற்றமற கற்க வேண்டும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எதெல்லாம் அப்படின்னா பனை, மூங்கில். மக்களுக்குரிய பண்பில்லாதவர் ஓரறிவுடைய மரமாக கருதப்படுவர். இலக்கிய வித்தகர் அப்படின்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் அழைக்கப்பட காரணம் அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே அப்படின்னு கூறிய தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார். மாயிறு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் 2 சொல்லினா அதை நல்லா பார்த்துக்கோங்க, நகரத்தில் முடிவடைகிறது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது. அடுத்தது கூற்று. தேப்பு மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி ஒரு புதுவகையான ஆராய்ச்சி நூல். அதுக்கு காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி அப்படின்ற பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்ற கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஆன்சர் 2மே சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது பண்பாளரின் இயல்புகளாக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? 3 கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் கரெக்டுனா ஃபஸ்ட்டும் தேர்டும். அன்புடையவராக இருக்கிறது உயர்ந்த குடிப்பிறப்பு. தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. தேப்பு மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு கூறியது திருவிக்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்தீமை நண்பால் களந்தீமை யாழ் தெரிந்தற்று. பயந்து வந்துள்ள அணி உவமை அணி. அடுத்து பொறுத்துக பொருள் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. சூழ்வார் ஒழுகலான், தக்கார் தானொழுக. இந்த சைடு மன்னவன் வல்லானை கண்ணாக இனத்தனாய். ஸோ இதில் இது பொருள் இல்லை, இது உங்களுக்கு திருக்குறள் வச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன். சூழ்வார் கண்ணாக, ஒழுகலான் மன்னவன், இது குறள் திருக்குறள். தக்கார் இனத்தனாய், தானொழுக வல்லானை. அடுத்தது எளிதென்ப பிரித்து எழுதுக. எழுதி கூட்டல் என்ப. திருக்குறளில் அமைந்துள்ள பாவகை வெண்பா எத்தகைய பண்பை கொண்டு
பிறருக்கு உதவும் பண்பாளரை உலகம் போற்றும் அப்படின்னா வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நேர்மை, அன்பு. தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இந்த குறளில் தலை அதோடைய பொருள் சிறப்பு. திருக்குறள் அதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, அடையெடுத்த ஆகுபெயர். இன்பத்துப்பால், திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 25. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்பு அதோடைய பொருள் பாதுகாப்பு. மாறியுள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு குறளில் வந்து சொற்கள் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். அடுத்தது, தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு யார் மேன்மேலும் கற்க விரும்புவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கற்றவர் மேலும் கற்க விரும்புவர். அடுத்து பொறுத்துக. இலக்கண குறிப்பு வச்சு கேட்டிருக்காங்க. செற்றார், இல்லை, ஒழுகுதல், உற்றநோய். இந்த சைடு ஆப்ஷன். குறிப்பு வினை முற்று, வினையால் இணையும் பெயர், பெயரச்சம், தொழிற்பெயர். ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். செற்றார்ன்றது வினையால் இணையும் பெயர், இல்லை குறிப்பு வினை முற்று, ஒழுகுதல் தொழிற்பெயர், உற்றநோய் பெயரச்சம். அடுத்து சீர் பிரித்து எழுதுக. அதாவது சீரை வந்து உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக நம்ம ஒவ்வொரு சீராக பிரித்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன். அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்தது, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். தேப்பு மீனாட்சி சுந்தரனார் கலை மாமணி விருது பெற்ற வருடம் வந்து 1978. அடுத்து மாந்தர் அதோடைய பொருள் மக்கள். ஊக்கத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அடுத்து மணற்கேணி பிரித்து எழுதுனா மணல் கூட்டல் கேணி. அடுத்து சொல் பொருள். இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன். ஃபஸ்ட்டு தேர்டு கரெக்டு. ஏக்கற்று கலைப்பட்டு சூழ்வார் அறிவுடையார், இது ரெண்டும் கரெக்டு. மற்ற செகண்ட் அண்ட் ஃபோர்த்து தப்பு. ஸோ இப்போ ஆன்சருக்கு பார்த்தாச்சு. ஸோ இதில் எத்தனை ஆன்சர் கரெக்டுன்னு செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.